தாயக உறவுகளுக்கும் வணக்கம். தாயக நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை இவருக்கா கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அதோட எங்களுடைய சேனலை இவ்வளோ காலமும் ஆதரவு பின்தொடர்கிறார்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதன் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அமைவாக எங்களுடைய காணொளிகளை வடிவமைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையில் எந்தவித பக்கசார்புன்றி எங்களுடைய மக்களின் நலன் ஒன்றை உயிர்மூச்சாக கருதித்தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போடுறோம். அதால் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை துணிச்சலாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோவுக்கான ஆதரவுகள் உங்கள்கிட்டேருந்து மென்மேலும் வருவதனூடாக எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கும் பல வீடியோக்களை உங்களுக்கு தர்றதுக்கு. எனவே அதற்கு உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தருவீர்கள் நம்புகின்றோம். இந்த அண்மை காலமாக இந்த ரிச்சா ஃபார்மில் சில குழப்பமான செயல்பாடுகள் நடப்பதாக அவர்களோட ஊடகங்களில் மற்றும் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரிச்சா ஃபார்ம்ன்றது அது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய ஒரு வியாபாரத்துக்காக அவர் செய்கின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம். அது எந்த வித மாறப்பட்ட கருத்தும் இல்லை. அது அவர்கிட்ட இருக்கிற காசு இயக்க காசா சொந்த காசா என்ற அப்பால் அவரோட தமிழன் என்ற முறையில் அவருடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் எப்போதும் வழங்குவோம். ஆனால் அது அவர்கிட்ட முதலீடுன்றது அவரோட தனிப்பட்ட முதலீடாக இருந்தாலும் கூட அந்த பெருமையும் எங்களுக்கு தமிழர்களுக்குரியது தான். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பொருளாதார வளர்ச்சியும் அது எங்களுடைய இனத்துக்கான வளர்ச்சியாக ஏதோ ஒரு வழியில் அமையும் என்றதிலையும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. எனவே இவ்வாறான ஒரு துணிச்சலான ஒரு முதலீட்டை அவர் எங்களுக்கு தெரியும். இந்த கட்சியில் இந்த ரிச்சா ஃபார்ம் இருக்கிற அந்த சூழல் எங்களுக்கு தெரிஞ்ச சூழல் தான். அவே அந்த ஒரு இடத்துல அவ்வளவு கற்பனை ரீதியாக சிந்தித்து அவர் அந்த முதலீட்டை செய்திருக்கிறார், பாரிய முதலீட்டாக செய்திருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அடுத்தது அவருடைய தனிப்பட்ட சிந்தனையும் அல்லாது. அது அவருக்கு பின்னால் நிச்சயமாக அவருடைய ஒரு ஒரு பிஸ்னஸ் டீம் ஒன்று அவருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கும். அவை அந்த முயற்சிகளை அவர் சரியாக முன்னெடுத்து ஒரு 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 தமிழனுக்கான ஒரு ஒரு பெருமையாக அதனை நாங்கள் பார்க்கலாம் என்றதிலையும் எங்களுக்கு மாறப்பட்ட கருத்து இல்லை. ஆனால் இதை ஏனையவர்கள் ஏன் போட்டியாக அதனை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இதுதான் தமிழனுக்குள்ளே இருக்கிற குறைபாடே இதுதான். முஸ்லீம் சகோதரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்குவாருன்னு தான் பக்கத்தில் உள்ளவன் அதே மாதிரி பிஸ்னஸை தொடங்க மாட்டான். அவன் என்ன செய்வான்னு சொன்னால் மற்றவன் அவனோடு இணைந்து தான் இன்னொரு உற்பத்தி செய்து 2 பேரும் சேர்த்து அந்த உற்பத்தியை விற்பனை செய்கின்ற போது 2 பேரும் சேர்த்து செய்யக்கூடிய மாதிரி தான் அவர்கள் சிந்திப்பார். உதாரணத்துக்கு ஒரு ஜீன்ஸை உற்பத்தி செய்கிறாருன்னு சொன்னால் மற்றவரும் ஜீன்ஸை உற்பத்தி செய்ய மாட்டார். மற்றவருக்கு பார்ப்பார் தான் ஒரு ஷர்ட்டை உற்பத்தி செய்தால் இந்த ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் சேர்த்து தாங்கள் ஒரு அடியாக கொண்ட வியாபாரம் செய்யலாம் என்று தான் பார்ப்பார். இதுதான் இந்த முஸ்லீம் சமூகத்திட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை. ஆனால் தமிழ் சமூகம் என்ன செய்யுமெண்டா, இவர் ஜீன்ஸ் உற்பத்தி செய்தால் மற்றவரும் இதை விட திறனான ஜீன்ஸை தான் உற்பத்தி செய்யணும், இவர்கிட்ட இருக்கிற தொழிலாளரையும் தான் பிடுங்கி எடுத்து தன்னை பல மடங்கு பலமாக்கணும் என்றதை தான் யோசிக்கிறார். இப்படி செய்கிறதால நம்மளோட தமிழ் சமூகம் இந்த பொருளாதார ரீதியான முயற்சிகளில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. அதே இந்த ரிச்சா ஃபார்ம்ன்றது அது ஒரு தனிநபரின் சொத்தாக இருந்தாலும் அது தமிழர்களுக்கான ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய இனத்துக்கான ஒரு அடையாளமாக அது இருக்குதுன்றதில் அதில் மாறப்பட்ட கருத்து இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல், குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் அங்கே ஒருவர்
அந்த உணவு பதார்த்தங்களை உள்ளே அனுமதிக்க இல்லைன்னு சொல்லி அதை குப்பை குடையில் போட்டு அதை ஒரு வீடியோ ஆக்கி அவர் பகிர விட்டிருந்ததுன்றது அது ஏன் அவர் அப்படி நடந்து கொண்டாடுறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. அங்கே ஒன்றும் அவர் பொது நலன் கருதி அந்த ஃபார்மை அவர் நடத்தியது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட வருமானம் என்றதான் அவர் அதில் கருத்தில் கொள்கிறார். அது அந்த ரிச்சா ஃபார்முக்குரிய பாஸ்கரன் தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காக தான் நான் நடத்துகிறேன். அது ஒரு தமிழர்களுக்கான ஒரு தமிழன் என்ற முறையில் அவர் ஒரு முதலீட்டை செய்து அவர் அங்கே ஒரு துணிச்சலான முதலீட்டை செய்து அதை ஒரு வெற்றிகரமாக செய்கிறார் என்றது பாராட்டுக்குரியது, தமிழர்களுக்குரிய பெருமை. ஆனால் அதில் வர்ற வருமானத்தை அவர் தமிழ் மக்களுக்கு தரப்போகிறது இல்லை. அதை அவர் தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காகத்தான் அதை செய்கிறார். அவர் அதை ஒரு பிஸ்னஸாக செய்யக்க அவர் சில வரையறையை வச்சு தான் செய்யலாம். ஏன்னா அங்கே ஒரு ஃபார்ம்னு சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும். இங்கே எங்களோட நாட்டில் இந்த மாடு வளர்த்து இந்த பால் பண்ணைன்னு துவங்கினாக்கள் அல்லது விவசாயம் என்று செய்த ஆக்கள் யாரும் பெரிய அளவில் கோலோச்சி நின்றதான வரலாறு இல்லை. எல்லோரும் இப்போ 2009 பிறகு பெரிய முதலீடுகளை செய்து ஏதோ தடக்கப்பட்டுச்சுன்னா பிறகு பார்த்தா இருந்தெல்லாம் தெரியாமல் தானே எல்லாரும் இருக்கிறோம். அவை அங்கே ஒரு பெரிய செலவு கொண்டு போகும். அந்த செலவை ஈடு செய்கிறதுக்கு அவர் சில வரையறையை போடத்தான் வேணும். சில விட வெளியில் 5 ரூபா விற்கிற பொருளை 15 ரூபா விற்கத்தான் வேணும். இப்போ சாதாரணமாக ஒரு பான் துண்டும் ஒரு பாலும் நீங்கள் சாதாரண எங்கட தெருவில் உள்ள ஒரு கடையில் போய் குடிச்சிங்கன்னா ஒரு ரதல் பானை எடுத்து ஒரு பாலும் எடுத்து நீங்கள் குடிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பானுக்குரிய விலை ஒரு 30 ரூபா 40 ரூபாவோ 100 ரூபாவோ இந்த பாலுக்குரிய விலையும் தான் நாங்கள் கொடுத்து குடிப்போம். இதையே போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் குடிப்பீங்கன்னு சொன்னால் அல்ல 7 ஸ்டார் ஹோட்டலில் குடிப்பீங்கன்னு சொன்னால் அதுன்ற பெருமதி வேறு. அப்போ இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு மிக்சர் பேக்கெட்டையோ அல்லது ஒரு மாம்பழத்தையோ அல்லது அங்கே உற்பத்தி செய்யப்படுற ஒரு பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுக்கான செலவினால் அவர் கூறத்தான் அதை போட்டு செய்வார். அதை ஒன்றும் செய்யலாம். அவர் தன்னுடைய செலவை கட்டுப்படுத்துறதுக்கான அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே அவர் அதை நடத்துகிறார். அது ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு இதுக்காகத்தான் அவர் நடத்தி கொண்டிருக்கார். ஒரு என்ஜாய். நாங்கள் போய் ஒரு ரிலாக்ஸாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் ஒரு எங்களோட வளமையான அந்த கஷ்டங்கள்ல இருந்து நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக அங்கே போகிறோம். அந்த நேரத்தில் எங்களோட மன அழுத்தங்களை குறைக்கிறக்காக நாங்கள் அங்கே போகிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல அதை நாங்கள் ஒரு அனுபவிக்கிறதுக்காக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக போய்க்குள்ள நாங்கள் ஒரு அத்தியாவசியமாக தேவைக்கு அங்கே போயில தானே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போய்க்குள்ள நாங்கள் சில நாங்கள் செய்து தான் அங்கே போவோம். இதை நாங்கள் எங்கே போனாலும் அப்படியான வரையறை தான் இருக்குது. அவை அங்கேயும் அவர் சில வரையறை வச்சிருப்பார். சில ஒரு பொருட்கள் 5 ரூபா விற்கிற பொருள் அங்கே 15 ரூபா விற்பார். சில சாப்பாடுகள்லாம் நீங்கள் கொண்டு போயிடாத அப்படி இப்படின்ற வரையறை இருக்குது. நீங்கள் ஒன்றில் சாப்பிட்டு போங்க இல்லை வச்சுட்டு போய் வந்துடுங்க ஒன்று இல்லை வேறு அங்கே ஒழுங்காமல் பெருக்கிக்கல நீங்கள் அதை போய் குழப்பி அது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அது ஒரு பிரச்சனையாக காட்டுறது சரியான பிள்ளை. அது உங்களுக்கு அந்த நிர்வாக ஒழுங்குகள் அந்த அங்கே நீங்கள் போகணும்னு சொல்லி கட்டாயமாக போகணும்னு அவரோட போராக்களை இழுத்து போய் என் பாமை வந்து பார்த்துட்டு போ இந்த சாப்பாட்டத்தில் வச்சுட்டு வந்து என் பாமை போகண்டாங்க ஒரு கட்டாயம் இல்லை. உங்களே விரும்பினா நீங்கள் போகலாம் அந்த வரையறைக்கு உட்பட்டு. அவே அந்த விஷயம் கொண்டு நடந்திருக்கு. 2வது விஷயம் அந்த இப்போ ஃபார்மில் ஒரு 150 தென்னைக்கிட்ட தீ வச்சரிக்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் அவை ஒரு அரசியலுக்காக அந்த கதையை மாற்றின போல இருக்குது. இந்த ஃபார்மில் உரிமையாளர் அதாவது பாஸ்கரன் அல்லது பாஸ்கரனை சார்ந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அரசியல் தேட முற்படின போல இருக்குது. ஏனெண்டா அந்த ஃபார்ம் இருந்த காணி வந்து பெரிய அளவு துப்புரவு செய்யப்படாமல் மந்தும் செடியுமாக தான் இருக்குது. பக்கத்து காணிக்க வச்ச நெருப்பு தான் அந்த தொடர்ச்சியாக அது பற்றி வந்து இந்த இதையும் எரிச்சிருக்கின்ற மாதிரியும் இருக்குது. அப்போ இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சாதாரணமாக வயலுக்கு நெருப்பு வைக்கல தொடர்ச்சியாக புல் நிற்கும்னா அந்த புல்லோடு எரிஞ்சு போய் பக்கத்து காணிகளுக்கையும் போகும். அப்போ இந்த விஷயந்தான் அங்கே பக்கத்தில் நின்ற அந்த தீ வச்ச காணிக்க தீ வச்ச தீ இந்த தீயோட பற்றி வந்து அந்த செடிகளோட காலை எரிஞ்சு வந்து இங்கேயும் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஐபிசி தமிழில் அதுக்கு ஒரு மாறுபட்ட வியாக்கியானம் கொடுக்க முற்படியும். எப்படி என்றால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் இருப்பதாகவும் அந்த வெற்றிடத்திற்கு போட்டியாகத்தான் இந்த ஐபிசி இந்த எங்கள் ரிச்சா ஃபார்ம் மீது இந்த தீ வைப்பு சம்பவம் நடந்திருக்குன்னு. இது முற்றுமுழுதாக
ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு கருத்து. அவர்களுக்கு ஊடகப்பலம் இருக்கின்றதால எதையும் சொல்லிட்டு போகலாம்ன்றது இல்லை. மென்மையாக கண்டிக்கப்படக்கூடியது. அதாவது கந்தையா பாஸ்கரனை கொண்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் இருக்கின்றதால அந்த வெற்றிடத்துக்கு ஏற்பட்ட போட்டியின் விளைவாகத்தான் இங்கே ரிச்சா ஃபார்மில் தீ வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கருத்தை முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு அந்த தகுதியே இல்லை. தலைமை அவர் விரும்பின அரசியலில் ஈடுபடாத அவற்றை விருப்பம். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னிருந்த தலைமையோடு ஒப்பிட்டு கதைக்கிற அந்த பாங்கு அவற்றை கனவிலையும் வந்திருக்கக்கூடாது, அந்த நினைவிலையும் இருக்கக்கூடாது. அந்த ஊடகத்துக்கும் இப்படியான கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து ஒலிபரப்புவதன் மூலம் உங்களை நீங்கள் சிரமப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். இப்போ 2009க்கு முதல் கந்தையா பாஸ்கரன் சாதாரண ஒரு மனிதன் தான். இங்கே அவற்ற செவிகளிலே அவர் சொல்கிற சாதாரண ஒரு ஆரம்ப காலங்களில் தான் சிறுவனாக இங்கே ஒரு பாரில் வேலை செய்துட்டு போய் கொழும்புலையும் போய் பாரில் வேலை செய்து தான் இப்படியே நாடோடியாகத்தான் தான் இப்படியே ரஷ்யாவுக்கு போய் அப்படி போய் தான் சரியான ஒரு கஷ்டப்பட்டுத்தான் தான் இந்த நிலைக்கு வந்தார். இன்னுமடையும் நாங்கள் பார்க்கணும், கஷ்டப்படுறவங்க எல்லாம் நல்லா வரலாமன்றதும் இல்லை. இவரை விட கஷ்டப்பட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கும் கஷ்டத்திலே இருக்கிறாங்க. இவரை விட பன்மடங்கு முயற்சி செய்த திறமையான ஆட்களும் இன்றைக்கு கஷ்டத்திலான் இருக்கிறாங்க. வாய்ப்புகளும் வரணும். அதை தங்களோட தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளவும் தெரியும். அந்த அடிப்படையில் இவருடைய முதலீடு விடுதலை புலிகளின் முதலீடு என்று சொல்லி பலர் சொல்கிற ஒரு ஒரு பக்கம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு அதுலேயும் அந்த உடன்பாடு இல்லை. ஏன்னா எங்களுடைய ஆட்கள் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பொதுவாக இந்த நல்லா இருக்கிற தமிழர்கள் பெரிய முதலீடுகள் வச்சுருக்கிற எல்லா தமிழர்களையுமே பொதுவாக சொல்கிறது இயக்கத்தின காசை அடித்து கொண்டு தான் நல்லா வந்துட்டோம். அது ஒரு தவறான கருத்து. அதில் உண்மையும் இருக்கலாம். இப்போ இயக்கமும் எப்படி முதலீடுலாம் கொடுக்கும்னு சொன்னால் தங்களுடைய இயக்கம் என்ற பேரில் விடுதலை புலிகள் என்ற பேரில் முதலீடுகள் வச்சிருக்கிறாதுன்ற முறையில் வெளிநாடுகளில் இல்லை உள்நாட்டில் எங்கள் நாட்டிலேயும் கூட பலருக்கு இயக்கம் முதலீடுகள் கொடுத்தது, பிஸ்னஸ் செய்ய கொடுத்தது, அதை கண்காணித்து கொண்டு இருந்தது. இப்போ இயக்கம் ஒரு நாடு ஒரு இராணுவ பலம் என்ற ரீதியில் இருந்ததால் தனிப்பட்ட நபர்களின் சொத்துக்களாக சிலதை கொடுத்து அவைகளை வச்சு சில பிஸ்னஸை செய்து அதை ஒரு மறைமுகமான ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வச்சு அதை ஒரு பிஸ்னஸை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி நடந்து கொண்டிருந்த அந்த பிஸ்னஸுகளுக்கு முதலீடு கொடுக்கும்போது இயக்கம் எந்த விதத்திலும் ஒரு பதிவுகள் போட்டோ அல்லது ஒரு 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 சட்ட வரம்புக்குட்பட்டோ அந்த முதலீடுகளை கொடுத்திருக்காது. இயக்கம் இப்போ எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு தங்கள்கிட்ட இருந்த பிளத்தால் கட்டுப்படுத்தி இவையை வச்சு சாதிக்கலாம்னு நம்பி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருவாளர் சம்பந்தன் அவரை தலைவராக போட்டு அதை பல்வேறு குளப்படிக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அரசியல்வாதிகள் எல்லாரையும் பயன்படுத்தி ஒரு பலமாக அதை பயன்படுத்தினார்களோ, இதே மாதிரி வெளியில் உள்ள நல்ல பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவர்கள்ட்ட கொஞ்சம் காசை கொடுத்து இந்த நீசை அந்த கணக்கு வழக்கத்தா அதுக்கான சில எப்படி செய்யணுன்றதை கதைச்சு கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்தது அவர்கள் அந்த காலத்தில் சரி, அதாவது இயக்கம் இருந்த காலத்தில் அவர்கள் அப்படித்தான் அதை செய்யணும், அப்படித்தான் செய்தவர். ஆனால் 2009 இந்த எங்களுடைய போராட்டம் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான ஒரு மகுனிப்பை அடைஞ்சு ஒரு வெளிப்படையான செயல்பாடுகள் அற்று இயக்கம் அந்த ஒரு மகுனிப்பு நிலைக்கு போனது இந்த முதலீடுகளை வச்சிருந்தவர்களுக்கு பல சாதகமாக போயிட்டு அவர்களெல்லாம் அந்த முதலீடுகளை தங்களோட சொந்த முதலீடுகளாக மாற்றிட்டார்கள். அப்போ இதே மாதிரி சில பேருடைய இது கந்தையா பாஸ்கரனுக்கும் அது இயக்கம் கொடுத்த முதலீடாக கூட இருக்கலாம். அதில் எங்களுக்கு இல்லையானு சொல்ல மாட்டோம், ஓமனு சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் ஒரு பெரிய முதலீடாக வச்சிருக்கிறாருன்றதுக்காக அது இயக்க முதலீடு கண்மூடித்தனமாக நான் சொல்லவும் இல்லாது. இப்போ இவை இந்த
பாஸ்கரன் ஆக்கள்ன்ற நாங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தை பார்க்கணும்னு சொன்னால் இவர் ஃப்ரான்ஸில் இந்த ஒரு ஃபோன் கார்டு விற்றிருக்கிறேன் ஆரம்பத்தில். அதை விற்று அதில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அது நல்லா போகிற நேரத்தில் பிறகு இவை ஃப்ரான்ஸ்லேருந்து லண்டனுக்கு மாறிட்டினா இவையில் ஃப்ரான்ஸில் ஒரு தேடப்படும் குற்றவாளிகளாக இருக்கிற என்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தின் நிதியில் கொஞ்சம் இவை இந்த பக்கத்தில் ஒரு மோசடித்தன்மை இருந்ததுன்ற ஒரு கருத்தும் இருக்குது. நாங்கள் ஊடகங்களில் பார்த்து அறிஞ்சு கொண்டால் தான் இருக்குது. அதுக்கு பிறகு இவ லண்டனுக்கு போய் லைக்கான்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அது பெரிய அளவு நல்லா போய்கொண்டிருக்க பிறகு அது இந்த கந்தையா பாஸ்கரன் சுபாஸ்கரன்ற 2 பேர் சேர்ந்து செய்தது. பிறகு அவை 2 பேரும் தங்களோட அந்த பங்குகளை பிரித்து அது சுபாஸ்கரன் லைக்கான்ற பேர்லையும் கந்தையா பாஸ்கரன் லிபரான்ற பேர்லையும் 2 கம்பெனிகளை போட்டு 2 ஃபோன் கார்டு அந்த தொலைபேசி நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கணும். பிறகு இந்த கந்தையா பாஸ்கரன் தன் லைக்கா லிபரான்ற நிறுவனத்தை விற்று போட்டு தான் அவர் இப்போ இங்கே நாட்டில் இந்த பிஸ்னஸ் வச்சுருக்கார். 2-3 பிஸ்னஸ் செய்கிறார். ஐபிசி தமிழையும் அப்படித்தான் அவர் வாங்கியிருக்கிறார். அதே இது இயக்க முதலீடா அல்லது அவற்றை தனிப்பட்ட முதலீடா என்று நாங்கள் எதையும் வரையறுத்து கூறியலாமே இருக்குது. இயக்க முதலீடாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எங்களுடைய மக்கள் எல்லாரும் பணக்காரனாக இருக்கிறவங்கெல்லாம் இயக்க காசு அடித்து தான் வாழ்கிறான்னு சும்மா எழுந்தமானத்தில் சொல்கிறோம். அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இயலாது. திறமை உள்ளவன் உழைக்க தெரிஞ்சவன் முன்னேறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக எப்படி போட்டால் எப்படி எடுக்கலாம்ன்றதை சரியாக புரிஞ்சு கொண்டு காலங்களும் எங்களுக்கு சரியாக அமைகின்ற போது நாங்கள் 10 ரூபாவோட வலிக்கிட்டு பல கோடிகளாக அதை மாற்றலாம். பல லட்சங்களோட வலிக்கிட்டு 10 ரூபாய் இல்லாமல் வந்து கொண்டு நிற்கிற ஆக்களும் இருக்கணும். இதுதான் பிஸ்னஸ். ஒரு 1000 பேர் வலிக்கிட்டால் 1-2 பேர் தான் அதில் அச்சீவ் பண்ணுவான். மற்றாக்கள் அடிபட்டு போகிறது தான் பிஸ்னஸ். அதான் இந்த வியாபார உலகத்தின் சூட்சுமமும் யதார்த்தம். ஆகவே இந்த பாஸ்கரனுக்கு அவர் ஒரு சிறந்த வியாபாரி என்றதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் அவர் இப்போது பல 1000 கோடிகளை அவர் வச்சிருக்கிறார்ன்றதுக்காக அவர் தான் ஒரு 2009ஆம் ஆண்டில் இருந்த அந்த அரசியல் தலைமைக்கு மாற்றிடான ஒரு தலைமையோட வரலாம் என்று கற்பனை செய்தால் அது தவறு. நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அவர் எப்படி கஷ்டப்பட்டார், அவர் வாழ்க்கையில் முன்னேறினார், அவர் இன்றைக்கு பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்ன்றதில் எல்லாம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அவர் இன்னும் ரிச்சா ஃபார்மில் அவர் தன்னம்பிக்கையோட முதலிட்டு பல இளைஞர் ஜோதிகளுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இன்னும் அவர் அந்த ஃபார்மை இன்னும் பிரிப்பித்து நல்ல 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 ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள ஒரு இடமாக அதை மாற்றி எங்களோட மக்களுக்கு, வெளிநாட்டில் உள்ள வர்ற உல்லாச பயணிகளுக்கும் அது ஒரு கண்கவர் காட்சியாகவும் ஒரு அனுபவிக்கக்கூடிய இடமாகவும் வளரணும். அப்படி செய்கிறதால அது எங்களுக்குமான பெருமை தான். கந்தையா பாஸ்கரன் வளர்றன்றது எங்களுக்குரிய பெருமை. 2வது தமிழன் என்றது அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவர் அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தமிழர்களுக்குரிய அந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னரான தலைமையோடு ஒப்பிட்டு அவரோ அவரது ஊடகங்களோ அவர் ஒரு அந்த விளைவின் காரணமாகத்தான் அவர் இந்த ஃபார்ம் தீ வைக்கப்பட்ட என்று சொல்வதன் மறைமுக அர்த்தம் அவரோடு தான் ஒரு தமிழர்களுக்கான ஒரு தலைவர், அந்த அந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த தலைமைக்கு நிகரான ஒரு தலைவர் என்று நினைத்தால் அது அவருடைய அறியாமையும் மடமைத்தனமாகவும் தான் இருக்கு. எங்களை பொறுத்தவரை இல்லை, அரசியல் தலைமைத்துவம்ன்றதில் நாங்கள் பலரை நாங்கள் அவை கற்பனைக்கு வரியினோம், அப்படி எப்படிலாம் தாங்களை நினைக்கினோம். ஆனால் அவைக்கு அந்த தகுதிகள் பலருக்கு இல்லாமல் இருக்குது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்த தலைமைன்றது அது ஒரு 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 தலைமைத்துவம் என்றால் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு வடிவம் தான் அது. அது ஒரு 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 ஒட்டுமொத்தமான தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை, உலகளாவிய தமிழர்களே ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அந்த தலைமையும் அந்த தலைமைக்குரிய பண்புகளும் அவருடைய செயல்பாடும் தன்னலமற்ற தன்மையும் அது இன்னும் வேறு பல விடயங்களும் அவர்கிட்ட நிறைஞ்சிருந்தது. அது நாங்கள் கண்கூடாக கண்டது.
பலருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். அவர்களோடு போய் இவர்களை எல்லாம் ஒப்பிட முடியாது. இவர்கள் ஒரு பிஸ்னஸ் வியாபார உலகத்தின் ஒரு 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 மைல்கற்கள்ன்றது அது உண்மையான விஷயம். ஆனால் அது அந்த தகுதி ஒன்று தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை வகிக்கலாம்ன்றது அது தவறானது. அது அடிப்படையில் இருந்து தமிழ் மக்களின் நலன்கள் ஒவ்வொன்றிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்கப்பட வேண்டும். அவ்வாறான முறையில் தான் வளர்க்கப்பட வேண்டும். இப்போ சாதாரணமாக நாங்கள் அரசியலுக்காக பல செயல்பாடுகளை செய்கிறார்கள். நாங்கள் பார்க்க போனால் வெளிநாட்டிலிருந்து வர்ற உதவிகளைய பெற்று கொடுத்து கொண்டே தாங்கள் அரசியலில் நிற்கிறதுக்கான ஒரு களமாக அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து அந்த மக்கள் கஷ்டப்பட்டு குளிர்காஞ்சு இங்கே 4 பேருக்கு உதவி செய்யணும் என்று கொடுக்குற அந்த காசை இடைத்தரகர்களாக நின்று வாங்கி கொடுத்தோண்டு தங்களோட அரசியலுக்காக அந்த வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு குளிர்காஞ்சு கொடுக்குறவன்ற காசை தாங்கள் வாங்கி இடைத்தரகர்களாக கொடுத்து கொண்டு அதன் மூலம் தாங்கள் பிரபலியமடைந்து அரசியலுக்கு வரலாம் என்று நினைக்கிறார்கள். அதோட பல பொது வேலைகளை செய்வதன் மூலம் அரசியலுக்கு வரலாம் என்றதற்காகவே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்க அரசியலில் வர்ற நோக்கத்துக்காகவே பல பொது வேலைகளை மக்களிட மனதில் இடம் பிடிக்கிறதுக்காக செய்கிறார். இது எல்லாம் போலித்தனமான வேலைகள். நீங்கள் மக்களுக்காக உதவி செய்கிறீர்களா, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் வர்றதுக்காகத்தான் நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது. இந்த வேலையை செய்கிறது உங்களுடைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்து கொண்டு அதன் அறுவடையாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கான முயற்சிகளை பலர் ஈடுபடுகிறீர்கள். அதுவும் எங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே நாங்கள் என்ன தெளிவாட்சியில் விட்டுவோம் என்றால் தமிழ் மக்களுக்கான அரசியல் வெற்றிடம் ஒன்று 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வரலாறு அந்த வெற்றிடத்தை எப்போதும் விட்டு வைக்க போகிறதும் இல்லை. அதை இட்டு நிரப்பும். அதற்கான காலங்களை நாங்கள் நபர்களையும் நாங்கள் தமிழ் சமூகம் நிச்சயமாக உருவாக்கும். அதற்காக யாரும் வெளிந்து காட்டிக்கொண்டு அந்த இடத்தை நிரப்புவதற்காக முன்வரணும் என்றது இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர்கிட்ட இருப்பு கூட அவர் வந்தாரா இருக்கிறான்றது கூட ஒரு பலத்த ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவை முதலாவது நாங்கள் அவர் இறந்தார் என்றதற்கூடாகவும் இவ்வாறான ஒரு புதிய தலைமைத்துவங்களை கொண்டு வருவதற்காகவும் நாங்கள் அவருடைய இருப்பை நிராகரித்து இறப்பை உறுதிப்படுத்துவதற்காக விளைந்து காட்டிக்கொண்டு நிற்கின்றோம். இந்த ஐபிசி தமிழ் வானொலியில் டேவிட் நிராஜ் என்றவர் அவர் தலைவருடைய இறப்பு நிராகரித்து இறப்பை உறுதிப்படுத்துவதற்கான பல ஒலிப்பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் இந்த கடந்த ஆகஸ்ட் 8ஆம் மாதம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி அந்த தலைவருக்கான அந்த வீரவணக்க கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த ஈடுபட்டவர்களை ஒரு தன்னலமற்ற சேவையாளர்களாகவும் தமிழினத்திற்காக மிக நேரகாலமன்று உழைப்பவர்களாகவும் காட்டி அவர் பல நிகழ்ச்சிகளை இந்த ஐபிஎஸ் தமிழிலே போட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஐபிஎஸ் தமிழ் வானொலியில் அவர் அந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கின்ற அதே நேரம் அங்கு அந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்தியவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களுடைய பின்புலங்களை பற்றியும் நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். அவை ஒரு விடயம் தெளிவில்லாத ஒரு விடயத்துக்கு வெளிந்து கட்டிக்கொண்டு ஒரு வீர வணக்கத்தை கூட்டத்தை நடத்தோடும் என்று நினைக்கிறதும் அதற்கு அதில் ஈடுபடுபவர்களை அப்பழுக்கற்றவர்களாக இந்த ஐபிஎஸ் தமிழ் காட்டுவதும் என்பதுமே ஒரு மறைமுகமாக தலைவருக்கான வீரவணக்க இறப்பை அவர்கள் அங்கீகரிக்கிறதாகத்தான் காட்டப்படுகின்றது. இப்போது டேவிட் மெராஜ் அவர்கள் அவர் இவ்வாறான நிகழ்ச்சிகளின் மூலம் தலைவருடைய இறப்பை மறைமுகமாக அவர் ஏற்றுக்கொண்டு தான் கதைக்கின்றார். அவர் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறார், தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்ற
விஷயத்தை சொல்லி தானும் குழப்பி உங்களையும் குழப்பாமல் தான் அதிலேருந்து விடுபடுறன் என்றதையும் சொல்லிக்கொண்டு அதே நிகழ்ச்சியில் அவர் சொல்கிறார், அந்த எங்களுடைய மனதில் இன்னும் தலைவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் மீது நாங்கள் வச்சிருந்த அதிக அன்பும் பாசமும் காரணமாகத்தான் அந்த விடயம் எங்களுக்குள்ள இருக்குதே ஒழிய மற்றபடி அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார்ன்றதை அவர் மறைமுகமாக அதில் கூறுவார். அதே ஐபிஎஸ் தமிழும் கூட ஏதோ ஒரு விதமாக தலைவருடைய இருப்பை நிராகரித்து இறப்பை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளைத்தான் பல்வேறு கோணங்களில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விஷயங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இப்போது இவர்கள் ஒலிபரப்பு செய்த இந்த 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களின் தலைமைத்துவத்துக்கு இடையிலான வெற்றிடம் காரணமாகத்தான், அந்த போட்டியின் காரணமாகத்தான் ரிச்சா ஃபார்ம்ல அந்த தீமூட்டும் சம்பவம் நடந்திருக்குது. மற்ற அந்த உணவு பொதியை உள்ளுக்கு கொண்டு போவோம் என்று சொன்னதில் முரண்பட்டு கொண்ட விஷயங்கள், இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்றதை அவர்கள் தங்களோட வானொலியில் வச்சு பதிவிடுறார்கள். அவை அவர்களோட ஊடக பலம் அவர்கள்ட்ட இருக்கின்றதுக்காக தமிழ் மக்களை முட்டாளாக்க ஒரு காலம் வெளிக்கிடக்கூடாது. அவை நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் தமிழ் மக்களுக்கு உங்களுடைய வியாபார உலகில் நீங்கள் கோலோச்சி நிற்கிறாக்கா நீங்கள் செய்கிற முயற்சிகள், அதை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய வாழ்த்துக்களும் எப்போதும் இருக்கின்ற நேரம், நீங்கள் ஒரு பிழையான திசைகளில் இந்த விடயங்களை பயன்படுத்தி பிழையான தகவல்களை சொல்கின்றதும் தமிழ் மக்களை பிழையான ஒரு நம்பிக்கையின் பால் கட்டியெழுப்ப வலிக்கிடுவதும் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. எனவே இந்த விஷயங்களில் எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக இருந்து ஊடகங்களின் தகவல்களையும் ஊடகங்களில் வரும் தகவல்களையும் இவ்வாறான இந்த பொய் பிரச்சாரம் நடக்கும் இந்த சில ஊடகங்களில் அது பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் மக்களின் நலன் கருதி கதைக்கின்ற போதிலும் இவ்வாறான விஷமத்தனமான கருத்துக்களையும் அவர்கள் ஒளிபரப்புகின்றார்கள் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நல்லா கதைச்சு கொண்டு வெளியினம்ன்றதை மட்டும் நினச்சிக்கொண்டு நாங்கள் அவை ஒரு நல்ல ஊடகமாக நாங்கள் எங்களோட மனப்பார்வையில் வச்சிருக்கிற நேரம் அவர்கள் தேவைப்படுகின்ற போது இந்த வாழைப்பழத்தில் ஊசியத்தின மாதிரி எங்களுக்குள்ள நச்சு விதைகளையும் தைப்பார்கள். அவை அது எங்களுடைய மக்களில் மனதில் இலகுவாக இடம் பிடிக்கும். வேண்டாம், கடந்த காலங்களில் அவர்கள் செய்கின்ற எல்லா நிகழ்ச்சியும் தமிழ் மக்களுக்கு சார்பாகத்தானே இருக்குது. அவை இந்த விடயமும் அவர்கள் சொல்கிறது உண்மையான விஷயம்தான். தமிழ் மக்கள் சார்பாகத்தான் கதைக்கிறார்கள், தமிழ் மக்களின் சார்பில் நின்று தான் அவர்கள் தமிழ் மக்களுக்காகத்தான் தமிழ் மக்களுடைய நலன்களை தான் இந்த ஒலிபரப்ப செய்கிறார்கள் என்ற அந்த ஒரு பார்வை ஒன்று எங்களுக்கு மிக நம்பிக்கையாகவும் எளிதாகவும் எங்களில் தோன்றிவிடும். அவை நாங்கள் அந்த இவ்வாறான ஊடகங்களில் ஒலிபரப்படுற ஒரு சில நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு நல்ல ஊடகம், தமிழ் மக்களுக்கான ஊடகம் என்று சொல்லி நாங்கள் இலகுவான ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாங்கள் எந்த ஊடகமாக இருந்தாலும் அவர்கள் ஒளிபரப்புன்ற எந்த நிகழ்ச்சிகளையும் சரியான மதிப்பிட்டுத்தான் அந்த ஊடகம் தமிழ் மக்களுக்கான ஊடகமா அல்லது தமிழ் மக்களின் இருப்பை சிதைக்கிறதுக்கான ஊடகமா என்ற அந்த முடிவுக்கு வரணும். அவை ஐபிசி தமிழ் பெரும்பளவிலான ஒலிபரப்ப தமிழ் மக்களுக்காக செய்கின்ற போதிலும் இவ்வாறான வேண்டத்தகாத நிகழ்ச்சிகளையும் அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள். தனிப்பட்ட அவர்களுடைய முதலாளிக்கு விசுவாசமாகவும் அந்த ஊடகம் சில பிரச்சார நடவடிக்கைகளை செய்யுது என்பதை எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய அந்த ஊடகம் தொடர்பான பார்வையை வரையறுத்துக் கொள்ளுங்கள். இந்த விடயத்தை நாங்கள் இவ்வாறு சொல்கின்றோம் என்பதற்காக ஐபிசி தமிழ், அதாவது கந்தையா பாஸ்கரனோடு எங்களுக்கு எந்தவித முரண்பாடும் இல்லை. அவர் மீது எங்களுக்கு எந்தவித ஒரு தவறான பார்வையும் இல்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் அந்த 2009க்கு பின்னரான தலைமைத்துவ வெற்றிடத்திற்கு பிழையான நபர்களை தெரிவு செய்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். மேலும் பல பதிவுகளில் நாங்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட இந்த விஷயம் நாங்கள் ஐபிசியை பற்றியோ அல்லது பாஸ்கரனை பற்றியோ கதைக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை.
இந்த 2009க்கு பின்னரான அந்த தலைமைத்துவ வெற்றிடங்கள் தொடர்பாக பலரும் கற்பனையில் இருந்து கொண்டு தாங்கள் தான் அந்த தலைமைத்துவத்துக்கு சரியானவர்கள் என்று பலர் சிந்திக்கிறார்கள். அவ்வாறான முறையில் அவர்களுடைய கருத்துக்கள் கதை பாங்குகள் எல்லாம் அமைகிறதை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் அவ்வப்போது அந்தந்த விஷயங்கள் வெளியில் வருகிற போது நாங்கள் சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் எங்களுடைய கருத்து பகிர்வுகள் எங்களுடைய பதிவுகளை நாங்கள் காணொலிகளை பதிவு செய்து போடுவோம். இப்போதைக்கு நாங்கள் இந்த கந்தையா பாஸ்கரன் தொடர்பாகவும் ஐவிஎஸ் தமிழ் தொடர்பாகவும் ஓரளவு தெளிவான பார்வையை நாங்கள் மக்களுக்கு தந்திருக்கிறோம் என்று நம்புகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.